ஜேம்ஸ் ஆலன் எழுதிய As a Man Thinketh என்ற நூலை மையமாக கொண்ட இந்த ஆழமான, ஊக்கமளிக்கும் மற்றும் தகவலளிக்கும் புத்தக விமர்சனம் உங்கள் முன்னிலையில் விரிகிறது. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் உளவியல் மாற்றங்களை உண்டாக்கும் ஒரு வழிகாட்டியாக காணலாம். இந்த வீடியோவில் ஜேம்ஸ் ஆலனின் வாழ்க்கை, அவருடைய தத்துவம், இந்த நூலை எழுதுவதற்கான நோக்கம், நூலின் முக்கியமான அத்தியாயங்களை சார்ந்த கருத்துக்கள், முக்கியமான மேற்கோள்கள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நடைமுறைகள் ஆகியவை ஆழமாக, ஊக்கம் தரும் வகையில் பகிரப்படுகின்றன. இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தனது வாழ்க்கையை மாற்றும் திறன் உள்ளது என்பதை ஜேம்ஸ் ஆலன் நமக்கு நினைவூட்டுகிறார். 1890 பிறந்த ஜேம்ஸ் ஆலன் இங்கிலாந்தில் வளர்ந்தவர். அவர் தன் வாழ்நாளில் மிகவும் எளிமையான வாழ்க்கையை பின்பற்றினார். ஆனால் தனது எழுத்துக்களின் வாயிலாக உலகத்தில் பல லட்சக்கணக்கான மக்களின் மனதில் மாற்றங்களை உருவாக்கினார். அவருடைய தத்துவம் மனிதன் தன் எண்ணங்களின் விளைவாக உருவாகிறார் என்ற கருத்தின் மீது நிறுவப்பட்டுள்ளது. வாழ்வில் ஏற்பட்ட சோதனைகள், தனிப்பட்ட துயரங்கள், மனிதர்களின் உளவியல் வளர்ச்சி, all these inspired Alan to write As a Man Thinketh. He wanted to empower people to transform their lives from within, using the power of thought. நூல் தொடக்கத்தில் ஆலன் கூறுகிறார், அனைத்து மனிதர்களும் அவர்களது எண்ணங்களின் விளைவாக உருவாகின்றனர். அவர்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். இதுதான் நூலின் மையமான செய்தி. உங்கள் எண்ணங்கள் உங்கள் விதியை உருவாக்கும். தாட் அண்ட் கேரக்டர், எண்ணங்களும் பண்பும். முதலாவது அத்தியாயத்துல ஆலன் கூறுகிறார், மனிதனின் குணம் அவன் எண்ணங்களின் தொகுப்பு. நம்முடைய எண்ணங்கள் எவ்வாறு நம்மை வடிவமைக்கின்றன என்பதை அவர் விரிவாக விளக்குகிறார். அவர் சொல்கிறார், மனிதன் ஒரு சிறந்த குணம், உயர்ந்த பண்பு, சீரான மனம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அவனது எண்ணங்களை தூய்மையாக்க வேண்டும். உங்கள் மனதில் ஏற்படும் ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் பண்பை வடிவமைக்கிறது. இன்று நீங்கள் நல்லதை எண்ணினால் நாளை உங்களுக்கு நல்ல பண்புகள் பிறக்கின்றன. தீய எண்ணங்கள், வெறுப்பு, பொறாமை போன்றவை உங்களுடைய குணத்தையும் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையையும் பாதிக்கும். Alan's key takeaway: change your thoughts and you'll begin to see the transformation in your character. Effect of thought on circumstances. எண்ணங்களின் சூழ்நிலைகளில் தாக்கம். இங்கு ஆலன் கூறுகிறார், மனிதன் தன் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவன் எண்ணங்கள் தான் சூழ்நிலைகளை உருவாக்குகின்றன. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளும் வெற்றிகளும் all are shaped by your inner thoughts. For example, if you constantly think you're incapable, your actions will reflect that negativity and the circumstances around you will align with those beliefs. ஆலன் உதாரணம் கூறுகிறார், உங்கள் மனதில் நம்பிக்கை, நற்கருத்து, பொறுமை ஆகியவை இருந்தால் அவை உங்கள் வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கும். Takeaway: if you want to change your circumstances, start with your mind. Effect of thought on health and body. உடல் மற்றும் உடல் நலத்தில் எண்ணங்களின் தாக்கம். இந்த அத்தியாயத்தில் அலன் மனம் மற்றும் உடலின் தொடர்பை விளக்குகிறார். சந்தோஷமான, அமைதியான, நல்ல எண்ணங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் என்று அவர் கூறுகிறார். Negative thoughts like worry, anger and anxiety are not just psychological. They manifest physically as disease, tension and fatigue. The body is the servant of the mind, Alan writes. It obeys the operations of the mind. If you fill your mind with peace, love and joy, your body will reflect that radiance. Practical takeaway: practice mindfulness, positive affirmations and gratitude daily to nurture both your mind and body. Thought and purpose, எண்ணமும் நோக்கமும். மனிதன் தன் எண்ணங்களை ஒரு நோக்கத்திற்கு இணைப்பதில்தான் வெற்றி இருக்கிறது. ஆலன் கூறுகிறார், Life without a clear purpose is like a ship without a rudder drifting aimlessly. Alan stresses that you must have a definite aim, a life purpose, and direct all your thoughts toward the realization of that goal. நோக்கமற்ற வாழ்க்கை என்பது வீண் பயணம், he says. To achieve anything meaningful, focus your thoughts and energy on your chosen path. Practical advice: write down your life goals, visualize their achievement, and constantly align your thoughts with your purpose. The thought factor in achievement, சாதனையில் எண்ணத்தின் பங்கு. ஆலன் இங்கு கூறுகிறார், உங்கள் எண்ணங்கள் உங்கள் சாதனைகளை திட்டமிடுகிறது. Success is not a matter of luck or external factors. It's the result of persistent, focused thinking. He quotes, all that a man achieves and all that he fails to achieve is the direct result of his own thoughts. If you think you can, you will. If you think you can't, you won't.
Allen motivates readers to cultivate self-belief, resilience, and determination through positive thinking. Takeaway: every achievement begins as a thought, so nourish your mind with possibility and confidence. Visions and ideals, கண்ணோட்டங்களும் இலட்சியங்களும் ஆலனின் எழுத்து கவிதை மற்றும் சக்தி வாய்ந்தது. Dream lofty dreams, and as you dream, so shall you become, he says. Great achievements and inventions were first conceived as visions in the minds of ordinary men and women. Never be afraid to dream big or to hold high ideals. Your visions are the blueprints of your destiny. Allen urges, cherish your visions, cherish your ideals. Practical tip: spend time each day visualizing your highest self, nurturing your dreams and believing in their possibility. மேலே உள்ள பொருள்: உயர்ந்த கனவுகளை கனவு காணுங்கள். நீங்கள் கனவு காண்பது போலவே நீங்கள் ஆகுவீர்கள் என்று அவர் கூறுகிறார். சிறந்த சாதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் முதலில் சாதாரண ஆண்கள் மற்றும் பெண்களின் மனதில் தரிசனங்களாக கருதப்பட்டன. பெரிய கனவு காணவோ அல்லது உயர்ந்த இலட்சியங்களை கொண்டிருக்கவோ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். உங்கள் தொலைநோக்குகள் உங்கள் விதியின் வரைபடங்கள். ஆலன் வலியுறுத்துகிறார், உங்கள் தொலைநோக்குகளை போற்றுங்கள், உங்கள் இலட்சியங்களை போற்றுங்கள். நடைமுறை குறிப்பு: உங்கள் உயர்ந்த சுயத்தை காட்சிப்படுத்துவதற்கும் உங்கள் கனவுகளை வளர்ப்பதற்கும் அவற்றின் சாத்தியக்கூறுகளை நம்புவதற்கும் ஒவ்வொரு நாளும் நேரத்தை செலவிடுங்கள். செரெனிட்டி, அமைதி. நூலின் இறுதி பகுதியில் ஜேம்ஸ் ஆலன் அமைதி என்பதே வாழ்க்கையின் உன்னத இலக்கு என வலியுறுத்துகிறார். அமைதி என்பது உயர்ந்த எண்ணங்களின் விளைவு என்று அவர் எழுதுகிறார். உண்மையான ஞானியும் வெற்றியும் அடைந்த மனிதர் எந்த வெளிப்புற சூழ்நிலையிலும் கலங்காது மனம் நிலைத்து சமநிலையுடனும் ஆனந்தமாகவுமே இருப்பார். அமைதி என்பது சும்மா அமைதியாக இருப்பது அல்ல, அது உள் தன்னம்பிக்கையிலிருந்து வரும் வலிமை. உங்கள் எண்ணங்களை நீங்கள் ஆளும்போது உங்கள் எதிர்வினைகளையும் நீங்கள் ஆளுவீர்கள். அப்பொழுது எந்த புயலும் உங்கள் உள்ளமைதியை குலைக்க முடியாது. ஆலனின் அறிவுரை தெளிவு, தியானம், சுயபரிசோதனை மற்றும் எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விழிப்புணர்வுடன் விலகும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதுவே உண்மையான அமைதிக்கான பாதை. நோயின் மையமான செய்தி: ஜேம்ஸ் ஆலனின் ஆஸ் அ மேன் திங்கெத் நூல் மறுமொழியாக சொல்லும் ஒரு மாபெரும் உண்மை. மனிதன்தான் தனது எண்ணங்களின் அதிபதி, தனது குணத்தின் சிற்பி, தனது நிலை, சூழல், விதியின் உருவாக்குனர். எண்ணங்கள் விதைகள் போன்றவை. நாம் மனதில் விதைப்பதுதான் வாழ்வில் அறுவடையாக கிடைக்கும். நல்லதையும் உயர்ந்ததையும் உறுதியானதையும் நீங்கள் மனத்தில் வளர்த்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷம், வெற்றி, அர்த்தம் ஆகியவற்றால் மலர்ந்தோங்கும். ஆனால் எதிர்மறையான சிதைக்கும் எண்ணங்களை அங்கீகரித்தால் அவை வேரூன்றி உங்கள் வாழ்க்கையை போராட்டங்களும் அதிருப்தியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிவிடும். ஆகையால் உங்கள் மன விதைகளை கவனமாக தேர்ந்தெடுக்குங்கள். ஏனெனில் உங்கள் நாளைய வாழ்க்கை இன்று நீங்கள் விதைக்கும் எண்ணங்களிலேயே பிறக்கிறது. முக்கிய மேற்கோள்கள்: A man is literally what he thinks, his character being the complete sum of all his thoughts. அர்த்தம்: ஒரு மனிதன், அவன் எண்ணுகிறதுதான் உண்மையாக அவன். அவன் குணநலன் அவன் அனைத்து எண்ணங்களின் முழுமையான கூட்டுத்தொகையே ஆகும். Men do not attract that which they want, but that which they are. அர்த்தம்: Men do not attract that which they want, but that which they are. Calmness of mind is one of the beautiful jewels of wisdom. அர்த்தம்: மன அமைதி என்பது ஞானத்தின் அழகிய ரத்தினங்களில் ஒன்றாகும். நடைமுறை எடுத்துக்காட்டுகள் மற்றும் ஊக்கம்: தினமும் உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள். நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் அவற்றை மாற்றுங்கள். உங்கள் நோக்கத்தையும் இலக்குகளையும் தெளிவாக எழுதுங்கள். அவற்றை அடைய தினமும் ஊக்கமளிக்கும் எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். சுய நினைவு, தியானம், நன்றி தெரிவிப்பு ஆகியவற்றை தினசரி பழக்கமாக்குங்கள். உங்களுடைய உடல் மற்றும் மனதின் நலனை கவனியுங்கள். நல்ல உணவு, பயிற்சி, தூக்கத்திற்கு முக்கியத்துவம் அளியுங்கள். பெரிய கனவுகள் காணுங்கள். உங்களுடைய இலக்குகள் மீது நம்பிக்கை வையுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அமைதியை வைத்திருக்க பயிற்சி செய்யுங்கள். அமைதி என்பது உங்களுடைய உள் வலிமையின் அறிகுறி. உயர்ந்த காட்சிகள் மற்றும் ஊக்கமளிக்கும் ஒளிப்புரை. இந்த நூலின் கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் இயற்கை காட்சிகள், காலை சூரியோதயம், பசுமை வயல்கள், ஆனந்தமாக நடந்து கொண்டிருக்கும் மனிதர்கள், தியானத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவர், வெற்றியின் உச்சியில் நிற்கும் ஒருவர் போன்ற காட்சிகள் உங்கள் மனதை தூண்டும். இவை அனைத்தும் என்னை மாற்றி என் உலகத்தை மாற்றுகிறேன் என்ற எண்ணத்துடன் கூடிய உளவியல் மாற்றத்தை உணரச் செய்கின்றன.
As a Man Thinketh is a timeless masterpiece. ஜேம்ஸ் ஆலன் நமக்கெல்லாம் ஒரு எளிய ஆனால் ஆழமான வழிகாட்டி. உங்கள் மனதில் நிகழும் எண்ணங்களை கவனியுங்கள். அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். Mindfulness, self-discipline and inner serenity are not distant ideals. They are accessible to all who choose to master their thoughts. இந்த நூலை படித்து அதன் கருத்துக்களை உங்கள் வாழ்வில் நடைமுறையில் கொண்டு வருவது உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றும். உங்கள் எண்ணங்கள் உங்கள் விதியை உருவாக்கும். இப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண தயாரா? உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். உங்கள் உலகம் மாற்றப்படும்.